தமிழ்நாடு வாழ் திருநங்கைகள் சார்பாக நான் இங்க வந்து தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளும் கோரிக்கையும் விடுக்கிறேன். மாற்றம் வேண்டும் என மக்கள் எல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் அனைவரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி வாக்களித்து தமிழக சட்டசபையில முதல்வர் ஐயாவா அவர்களை இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம். புதிய அரசு ஏற்பட்டிருக்கு. முன்பே இருந்த ஆட்சி காலத்தில் வந்து மாதந்தோறும் மகளிருக்காக சிறப்பு உதவித்தொகை திட்டம் வழங்கப்பட்டது. அதில் எங்கள் திருநங்கைகளாகிய நாங்கள் எங்களுக்கும் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு சில பேருக்கு மறுக்கப்பட்டுச்சு. நாங்கள் வந்து நிறைய இடத்துல மனு கொடுத்துருக்கோம், அமைச்சர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம். இதை எதிர்த்து வந்து நாங்கள் காவல் நிலையத்திலும் புகார் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இப்போ ஆட்சி முடிந்த உடனே அது எங்களுக்கு வந்து கைவிடப்பட்ட நிலைமையா இருக்குது. மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து கவனத்திற்கு இதை வந்து எங்களுக்கு உடனடியாக மறுபரிசீலனை செஞ்சு அரசாணையை வெளியிடணும். திருநங்கைகளுக்கு வந்து எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும். திருநங்கைகளுக்கு கண்டிப்பா வந்து மாதந்தோறும் வந்து மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா கிடைக்கணும். எங்களுக்கும் மகளிர் போல பயணம், இலவச பயணம் வந்து எங்களுக்கும் கிடைக்கணும். அதனால மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கனிவான வேண்டுகோள். எங்களுடைய குடியிருப்பு இந்த கண்ணகி நகர்ல வந்து 2019 232 குடியிருப்புகள் வந்து இங்க ஒதுக்கீடு செஞ்சாங்க. இந்த குடியிருப்புகள் வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்பட இந்த குடியிருப்புகள் இங்க சமூக விரோதிகளாலையும் பல சூழ்நிலையாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்குது. இந்த குடியிருப்பு உடனடியாக ஐயா கருத்தில் கொண்டு எங்களுக்கு உடனடியாக மாற்றி தரணும். மாற்றம் வேண்டிதான் நாங்கள் எல்லாம் வந்து இந்த அரசுக்கு வந்து நாங்கள் வாக்களிச்சிருக்கிறோம். அதனால தயவு கூர்ந்து கருணையின் அடிப்படையில் திருநங்கைகளுக்கு இலவச வீடு மாற்றித்தர வேண்டும் என்றும், வீடு இல்லாத திருநங்கைகளுக்கு இலவசமா நீங்க வீடு கொடுக்கணும். தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா 22,634 திருநங்கைகள் இருக்கும். இந்த திருநங்கைகளுக்கும் இந்த அரசு வந்து உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேண்டுகோள் விட்டேன். திருநங்கைகள் அதாவது தென்சென்னையில பாத்தீங்கன்னா 1954 திருநங்கைகள் இருக்காங்க. அதுல வந்து 50% அதாவது 20 to 40 திருநங்கைகள் வந்து இங்க வந்து வயதானவர்கள் இருக்காங்க. பல வியாதிகளால பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் இருக்காங்க, ஊனமுற்ற திருநங்கைகள் இருக்காங்க. அதனால அந்த திருநங்கைகளுக்கும் விரைந்து செயல்படணும். இங்க வந்து 50 அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மொத்த தென்சென்னையில் திருநங்கைகளை பாத்தீங்கன்னா 89.6% திருநங்கைகள் இருக்காங்க. அதுல வந்து 40% திருநங்கைகள் வந்து பட்டதாரிகளாகவும் இருக்காங்க, மேல்நிலை வகுப்பு சார்ந்தவர்களாகவும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கருணையின் அடிப்படையில மருத்துவமனை மற்றும் வந்து இந்த நம்ம மாநகராட்சியில வந்து பணித்துறையில வந்து அவங்களுக்கு வந்து தூய்மை பணியாளராகவும் தகுதியின் அடிப்படையில வந்து அவங்களுக்கு விரைந்து செயல்படணும். இதுக்கு விரைந்து அரசாணை வெளியிடணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களை நாங்க வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பேர் வந்து துர்காஸ்ரீ. நான் வந்து தென்சென்னை திருநங்கை விழிகள் அமைப்புடைய செக்ரட்டரி.